குட் மார்னிங். இந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து ஒட்டுப்பட்டறையில் இருக்குது. இது அப்ரோச் ரோடு, மண் ரோடு பஞ்சாயத்து ரோடு. இது வந்துட்டு புதுசாக இப்போ கட்டிகிட்ருக்கிற வீடுங்க. இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இன்னொரு 30% மட்டும் இருக்குது ஃபினிஷ் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு. இது ஒரு வழி இருக்குது மேலே வர்றதுக்கு. அப்படி சுற்றியும் வரலாம், இல்லை இங்கே ஒரு வழி இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த வழி கீழே இருக்குது. அந்த புஷஸ் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம்னா இப்படியே மேலே வந்துடலாம். ஸோ இது ஒரு என்ட்ரன்ஸு. இது வந்து கார் பார்க்கிங்கு. ஒரு சின்ன ரேம்ப் போட வேண்டியதாக இருக்கும் வீடு ரெடி ஆனதுக்கப்புறம். ஸோ இது வந்து கார் பார்க்கிங்கு, கவர்டு கார் பார்க்கிங்கு. இது என்ட்ரன்ஸு வந்து நார்த் ஈஸ்டில் இருக்குது, வடகிழக்கு. இது ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ராகிற ஹாலு, ஹை ரூஃபு. இது ஃபினிஷிங் நடந்துகிட்ருக்கு, வேலை நடந்துகிட்ருக்கு. கிச்சன் வந்திருக்கேன். ஸோ இன்னொரு 30% மட்டும் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். இது கீழே ஒரு பெட்ரூமு. இது வார்ட்ரோப்ஸு. இது ஃபஸ்ட் பெட்ரூமோட வாஷ்ரூம், ரெஸ்ட் ரூமு, attached toilet and bathroom with shower. இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸ்டேர்ஸ் மேட் ஆஃப் வுட்டு. ஃபுல்லாக மேலே ஏறிட்டுருக்கேன் படியில். செகண்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூமு. இது ஹை ரூஃபு. குட் வியூ. இன்னொரு பெட்ரூம் மேலே. இதுவும் ஹை ரூஃபு. இது ரெஸ்ட் ரூமு. தேர்ட் பெட்ரூம் வந்துருக்கேன். தேர்ட் பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம். balcony with high roof. இது வந்து பால்கனியிலிருந்து வியூ. ஸோ அக்கம் பக்கத்தில் வீடுங்கள்லாம் நிறையா இருக்குது. ப்ரைம் லொக்கேஷன் தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சைடில் பால்கனியிலேருந்து ஒரு எக்ஸிட்டு இது இப்படி போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். பின்னாடி வந்து வியூ இருக்குது. G+1 பில்டிங் இது. ஸோ பின்னாடி நம்மளுக்கு இந்த அளவு ஃபுல்லாகவே வியூ இருக்குது. பெட்ரூம்லேருந்து வியூ இருக்குது. விண்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சுற்றி இருக்கிற வீடுங்க.
ஸோ இது இப்போ நான் நடந்து வந்த வழி, இது பின்னாடி வரைக்கும் இது வரைக்கும் வருது. ஸோ கேன் கோயிங் இன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. இப்போ மேலே போகும் டெரஸு. அகெயின் ஸ்டேர்ஸ் மேட் ஆஃப் வுட். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக. ஸோ நான் டெரஸ் பண்ணிட்டேன். டெரஸில் ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது. நம்மளுக்கு துணி காய போட்டுக்கலாம். ஒரு மினி பார்ட்டியே நடத்திக்கலாம் வித் எக்ஸலண்ட் வியூ. இது ஓவர் ஹெட் டேங்க்ஸு, 2 டேங்க் வச்சுருக்காங்க. அதுக்கு உண்டான ஒரு படி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டெரஸு. மறுபடியும் டெரஸில் இந்த வியூ. ஒரு சின்ன மினி பார்ட்டி கூட நீங்கள் கொண்டாடிக்கலாம் அதில். ஸோ எக்ஸலண்ட் வியூ. டெரஸில் மறுபடியும் ஒரு ஸ்டேர்ஸ் வச்சுருக்காங்க மேலே வர. இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸு. ஸோ இது ஒரு வியூ, ஃபுல் வியூ, 360 டிகிரி வியூ. காட்டணும் ஒரு டேங்க். டெரஸோட ஸ்பேஸ். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டல் வீட்டுக்கு வெளியே இது ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த கேட் மூலயமா வீட்டுக்குள்ளே நம்ம வந்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் நல்ல வியூ தான். எக்ஸ்ட்ரா கார்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுக்கு கீழே இருக்கேன். ஸோ வீட்டுக்கிட்ட இருக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டி லேண்ட் சைஸ் டோட்டலாக 6 சென்ட்ஸ், 9 சென்ட்ஸு. இப்போ நான் கவர் பண்ண வீடு இந்த வீடு ப்ளஸ் பவுண்ட்ரி இங்கே போகுது. இதுவும் சேர்த்துனோம்னா அந்த பச்சை கலர் ஃபென்ஸ் வரைக்கும் 9 சென்ட் டோட்டலாக. இல்லை அது தேவையில்லை, இந்த எம்டி ஸ்பேஸ் ஒரு பாலி ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த பாலி ஹவுஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ 6 சென்ட் ப்ராப்பர்ட்டியோட 6 சென்ட்டோட சர்வே கல் இங்கே வருது. இந்த கல்லிலிருந்து அது வரைக்கும் இன்னொரு 3 சென்ட் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ மொத்தம் 9 சென்ட்டு. அதில் 6 சென்ட்டு வேணும்னா பாலி ஹவுஸை விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பில்டிங்கோட பில்டப் ஏரியா டோட்டலாக 1800 ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்சிமேட். தேங்க்யூ.